அரேபியன் இரவுகள். வணிகனும் ஜீனியஸ் என்ற அரக்கனும். ஒரு பேரிச்சம்பழம் கொட்டையை தூக்கி எறிந்தால் ஒரு உயிரையே விலையாக கொடுக்க நேரிடுமா? அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் எங்கள் அலைவரிசைக்கு வரவழைப்பதில் பெருமைப்படுகிறேன். நாம் இப்பொழுது அரேபிய இரவுகளில் ஒன்றான நிறைய திருப்பங்கள் உள்ள கதையில் சென்று கொண்டு இருக்கிறோம். எதிர்பாராத விளைவுகள், மரண வாக்குறுதிகள் மற்றும் ஒரு நாள் உயிரை காப்பாற்றக்கூடிய மர்மமான மனிதர்கள் நிறைந்த அம்சங்களை கொண்ட கதையாகும். ஒரு சுல்தானால் ஒவ்வொரு இரவிலும் கேட்கப்பட்ட கதை ஆகும். ஷெஹராசேதவின் உயிரை காப்பாற்றிய கதையாகும். இதுதான் இக்கதையின் பெருமை. விருப்பம் என்றால் விருப்பம் எனும் பொத்தானை அழுத்துங்கள். பதிவு செய்யப்படவில்லை எனில் பதிவு செய்யுங்கள். இந்த பழமை வாய்ந்த திகிலூட்டும் கதைக்குள் செல்வோமா? அப்பொழுதுதான் நீங்கள் இக்கதைக்குள்ளே செல்ல செல்ல சுவாரஸ்யம் நிறைந்து உங்களை இருக்கையின் நுனியிலேயே இக்கதை அமரச் செய்யும். அரசே, ஒரு காலத்தில் ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் பல செல்வங்கள் இருந்தது. அவை நிலங்களாகவும் வணிகத்தின் மூலம் வந்ததாகவும் பணம் ரொக்கமாகவும் என்று பலவிதமான செல்வங்கள் இருந்தது. அவன் தன் வியாபார அலுவல்கள் காரணமாக அவ்வப்போது நீண்ட பயணங்கள் சென்றான். ஒரு நாள் அவன் வீட்டிலிருந்து வெகு தொலைதூரம் செல்ல வேண்டி இருந்தது. அதற்கு அவன் குதிரை மேல் ஏறி சவாரி செய்தான். ஒரு சிறிய பையை எடுத்துச் சென்றான். அதில் சில தின்பண்டங்களும் பேரிச்சம்பழங்களும் உணவாக எடுத்துச் சென்றான். ஏனெனில் அவன் போகும் பாதை பாலைவனம் என்பதாலும் அங்கே உணவு கிடைக்காது என்பதாலும் அதை எடுத்துச் சென்றான். அவன் எந்த வேலைக்காக சென்றானோ அந்த வேலை இடையூறு இல்லாமல் நல்லதாக முடிந்தது. தன் வணிக வேலைகள் முடிந்ததும் அவன் புறப்பட தயாரானான். அவன் பயணத்தின் 4ஆம் நாள் சூரியனின் வெப்பம் மிகவும் அதிகமாக இருந்தது. அதனால் அவன் ஓய்வுக்காக தன் பயணத்தை சற்றே இடைநிறுத்தினான். அவன் சாலையை விடுத்து சில மரங்கள் ஒன்றாக இருந்த இடத்திற்கு சென்றான். அங்கே அவன் ஒரு அக்ரூட் மரத்தின் கீழ் தெளிவாக ஓடும் நீரை கொண்ட ஊற்றை கண்டான். அவன் குதிரையில் இருந்து இறங்கி அங்கே ஒரு மரக்கிளையில் கட்டினான். அந்த ஊற்றின் பக்கத்தில் அமர்ந்து தான் கொண்டு வந்த பேரிச்சம் பழங்களையும் தின் பண்டங்களையும் சிறிது எடுத்து உண்டான். அந்த எளிய உணவை முடித்த பின் அவன் அந்த ஊற்றின் நீரில் தன் முகத்தையும் கைகளையும் கழுவி சுத்தம் செய்தான். அப்பொழுது அவன் ஜீனியஸ் என்னும் பெரிய அரக்கனை கண்டான். அதன் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அதன் கையில் அரிவாள் இருந்தது. அது வணிகனை நோக்கி வந்தது. எழுந்திரு என்று பயங்கரமான குரலில் கத்தியது. நீ என் மகனை கொன்றதால் நான் உன்னை கொல்லப் போகிறேன் என்றது. இவ்வாறு கூறும் பொழுது அதன் குரல் மிக பயங்கரமாக அச்சமூட்டும்படியாக இருந்தது. அவ்வணிகன் அதன் கோர முகத்தைக் கண்டு மிகவும் பயந்து விட்டான். வணிகன் குரல் நடுங்கியபடி, ஐயா, நல்லது, நான் என்ன தவறு செய்தேன்? மரண தண்டனை பெறும் அளவிற்கு நான் என்ன தவறு செய்தேன் என்றான். உன்னை நான் கொல்லப் போகிறேன், ஏனெனில் நீ என் மகனை கொன்றுவிட்டாய் என்று மறுபடியும் கூறியது. ஆனால் நான் உங்கள் மகனை எவ்வாறு கொன்றிருக்க முடியும்? எனக்கு அவன் யார் என்றே தெரியாது. நான் அவனை பார்த்தது கூட இல்லை என்றான் வணிகன். இங்கே வரும்பொழுது தரையில் அமர்ந்தாய் அல்லவா என்று கேட்டது ஜீனியஸ். நீ உன்னுடைய பையிலிருந்து சிறிது பேரிச்சம்பழம் எடுத்தாய் அல்லவா? அதை உண்டு முடித்த பின் அதன் கொட்டைகளை தூக்கி எறிந்தாய் அல்லவா? ஆம் என்றான் வணிகன். நான் நிச்சயமாக அப்படித்தான் செய்தேன் என்றான். பிறகென்றது ஜீனியஸ். நான் கூறுகிறேன், நீ என் மகனை கொன்றாய். நீ அந்த கொட்டைகளை தூக்கி எறியும் பொழுது என் மகன் அவ்வழியே வந்தான். உன்னுடைய கொட்டைகள் ஒன்று அவன் மீது பட்டு அவன் கண்ணை குத்தியது. அதனால் நான் உன்னை கொல்லப் போகிறேன் என்றது. ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறினான் வணிகன். எனக்கு உன்னிடம் கருணை இல்லை என்று கூறியது ஜீனியஸ். ஆனால் நான் உங்கள் மகனை வேண்டுமென்றே கொல்லவில்லை. எனக்கு உயிர் பிச்சை தாருங்கள் என்றான். முடியாது என்றது ஜீனியஸ். மகனை கொன்றதால் நான் உன்னை கொன்றே ஆக வேண்டும் என்றது. பேசிக்கொண்டே அது வணிகனின் கைகளால் பிடித்து பிறகு தரையில் வீசியது.
தன்னுடைய கையில் இருந்த அரிவாளால் அவன் தலையை வெட்டச் சென்றது. வணிகன் தான் நிரபராதி என்றும் தனக்கு மனைவி குழந்தைகள் உண்டென்றும் புலம்பினான். இதன் மூலம் தனக்கு வரும் தண்டனையை தவிர்க்க பார்த்தான். ஜீனியஸ் தன் கையில் அரிவாளை எடுத்து வணிகன் கூறுவதை முழுதும் கேட்டபடி அவன் தலையை வெட்ட காத்திருந்தது. வணிகனின் வார்த்தைகள் அதன் மனதை தொடவில்லை. ஷெஹராசாதே இந்த இடத்தில் கதையை நிறுத்தினாள். ஏனெனில் சூரியன் உதயமாகிவிட்டது என்றும் சுல்தான் அரச சபையின் அலுவல்களில் கலந்து கொள்வதற்காக எப்பொழுதும் விடியற்காலை எழுந்து விடுவார் என்று தெரியும். எனவே அவள் கதை கூறுவதை நிறுத்தினாள். உண்மையில் அக்கா, இது ரொம்ப அற்புதமான கதை என்றாள் தினசராதே. இதற்கு பின்பு நடப்பதும் அற்புதமாக இருக்கும் என்றாள் ஷெஹராசாதே. சுல்தான் என்னை இன்னும் ஒரு நாள் உயிருடன் வாழ வைத்தால், நான் இன்று இரவு இக்கதையை சுல்தான் எனக்கு அனுமதி கூற அளித்தால் மீதி கதையை கூறுவேன் என்றாள் ஷெஹராசாதே. ஷகாரியா இக்கதையை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் தனக்குள் நினைத்து கொண்டார், நாளை காலை வரை நாம் காத்திருக்கலாம். இந்த கதையின் முடிவை கேட்ட பின்பு நாம் இவர்களை கொன்றுவிடலாம் என்று. அதே சமயம் அங்கே பெரும் வசீர் பதட்டத்தின் உச்சியில் இருந்தார். சுல்தான் சபைக்கு வந்ததும் வசீர் எதிர்பார்த்த அந்த கொடூரமான கட்டளையை பிறப்பிக்கவில்லை. இதனால் வசீர் நிம்மதி அடைந்தார். அடுத்த நாள் காலை தினசராதே, அக்கா, நீங்கள் ஒருவேளை விழித்திருந்தால் அக்கதையை தயவு செய்து தொடருங்கள் என்றாள். சுல்தான் ஷெஹராசாதே அனுமதியை கேட்கும் முன்பே, அக்கதையை கடைசி வரை கூறு. ஜீனியஸ் மற்றும் வணிகன் கதை. அதை கேட்க ஆர்வமாக இருப்பதாக கூறினார். ஷெஹராசாதே அக்கதையை தொடர ஆரம்பித்தாள். இது ஒவ்வொரு நாள் காலையும் நடந்தது. ராணி ஒரு கதையை சொல்வாள். சுல்தான் அக்கதையை முடிப்பதற்காக ஒரு நாள் அவளை வாழ அனுமதிப்பார். அந்த வணிகன், அந்த ஜீனியஸ் என்னும் கொடூரன் தலையை வெட்ட முடிவெடுத்து விட்டான் என்பதை புரிந்து கொண்டான். வணிகன் கெஞ்சினான், மேலும் ஒரு வார்த்தை, சற்றே இந்த தண்டனையை தள்ளி வையுங்கள். எனக்கு சிறிது காலம் அவகாசம் கொடுங்கள். நான் எனது வீட்டிற்கு சென்று மனைவி மக்களை பார்த்துவிட்டு அவர்களை விடை பெற்று கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு என் உயிலை எழுதிவிட்டு வருகிறேன் என்றான். இவை யாவும் முடிந்த பின்பு நான் இங்கே திரும்பி வருவேன். அப்பொழுது நீங்கள் என்னை கொல்லலாம் என்றான். ஆனால் நீ கேட்ட அவகாசத்தை கொடுத்தால் திரும்பி வரமாட்டாய் என்று எனக்கு அச்சமாக உள்ளது என்றது ஜீனியஸ். என் மரியாதையின் பேரில் நான் வாக்களிக்கிறேன். நான் நிச்சயமாக திரும்பி வருவேன் என்று பதிலுரைத்தான் வணிகன். எவ்வளவு காலம் வேண்டும் என்றது ஜீனியஸ். எனக்கு சரியாக 1 வருடம் என்றான் வணிகன். நாளிலிருந்து ஆரம்பித்து சரியாக 12 மாதங்கள் கழித்து வந்து இதே நாளில் இம்மரத்தின் கீழ் காத்திருப்பேன் என்றான் வணிகன். அதன் பின் ஜீனியஸ் அவனை ஊற்றருகே விட்டுவிட்டு மறைந்தது. வணிகன் பயத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் குதிரை மேல் அமர்ந்து சாலை வழியே செல்ல ஆரம்பித்தான். அவன் வீட்டிற்கு வந்தவுடன் அவன் மனைவியும் குழந்தைகளும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். வணிகன் அவர்களை கட்டி அணைக்காமல் கதறி அழ ஆரம்பித்தான். ஏதோ பெரிய துயரமான சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை அவர் குடும்பம் உணர்ந்தது. என்ன நடந்தது, தயவு செய்து சொல்லுங்கள் என்றாள் மனைவி. எனக்கு இன்னும் 1 வருடம் வாழ்க்கைத்தான் உள்ளது என்றான் வணிகன். அவனுக்கும் ஜீனியஸ்க்கும் இடையில் நடந்ததை கூறினான். 1 வருடம் கழித்து வருவேன். என்னை கொல்லுமாறு வாக்களித்து விட்டு வந்திருக்கிறேன் என்றான். அக்குடும்பமும் விரக்தியில் அழ ஆரம்பித்தது. அடுத்த நாளே வணிகன் தன் கடமைகளை முடிக்கும் வேலையை ஆரம்பித்தான். அதில் முதன்மையாக தன் கடன்களை அடைத்தான். தன் நண்பர்களுக்கு பரிசுகள் கொடுத்தான். ஏழைகளுக்கு தானம் செய்தான். தன்னிடமிருந்த அடிமைகளை விடுதலை செய்தான். தன் குடும்பத்திற்கு முக்கியமான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தான். 1 வருடம் விரைவாக ஓடியது. வணிகனும் தான் பிரிவதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்தான். விடை பெறும்போது அவனுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. மிகவும் வேதனையுடன் அங்கிருந்து புறப்பட்டான். நீண்ட தூர பயணத்திற்கு பின்பு வணிகன் எந்த இடத்தில் முதலில் ஜீனியஸை சந்தித்தானோ அதே இடத்தில் அதே நாளில் சந்திப்பதாக குறிப்பிட்டானோ அந்த இடத்திற்கே வந்து காத்திருந்தான். வணிகன் அங்கே காத்து கொண்டிருந்த போது ஒரு முதியவர் ஒரு மானை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்த போது அந்த முதியவர் வணிகன் அங்கே வந்த காரணத்தை கேட்டார். வணிகனே, ஆபத்தான ஜீனிகள் நிறைந்த இந்த பாலைவனத்தில் நீங்கள் வந்த காரணம் என்ன? இங்குள்ள மரங்களை பார்த்தால் மக்கள் வசிக்கும் இடம் போல தோன்றும். ஆனால் இவ்விடம் அவ்வாறு அல்ல.
நிறைய நேரம் இங்கு இருப்பது நல்லதல்ல என்று கூறினார். அந்த முதியவரிடம் வணிகன் தனக்கு நேர்ந்த கதையை முழுவதுமாக விளக்கினான். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. நீங்களும் ஜீனியஸும் சந்திக்கும் நிகழ்ச்சியில் நான் ஒரு சாட்சியாக இங்கு இருக்கிறேன் என்றார். அவர் வணிகனுடன் அங்கேயே அமர்ந்திருந்தார். அவர்கள் இருவரும் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கும் போது இன்னொரு முதியவர் 2 கருப்பு நாய்களுடன் வந்தார். அவர்களிடம், இருவரும் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். இரண்டாவது முதியவரும் வணிகனின் கதை கேட்டு தானும் அந்த சந்திப்பை காணப்போவதாக கூறி அங்கேயே தங்கினார். அவர்களோடு அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தார். அப்போது மூன்றாவது முதியவர் ஒருவர் அங்கே வந்தார். அவர் வணிகன் ஏன் சோகமாக உள்ளான் என்று கேட்டார். அந்த முதியவர்கள் வணிகனின் கதையை கூறினர். அவரும் ஜீனியஸ் மற்றும் வணிகன் நடுவே என்ன நடக்கிறது என்பதை காண அங்கேயே மற்றவரோடு சேர்ந்து காத்து கொண்டிருந்தார். அப்போது அவர்கள் தூரத்தில் ஒரு தூசி போல ஒரு புகை திரள் வருவதை கண்டனர். அந்த புகை அவர்கள் அருகில் வந்து திடீரென்று மறைந்தது. பிறகு ஜீனியஸ் வருவதை அவர்கள் கண்டனர். ஜீனியஸ் அவர்களிடம் பேசாமல் வணிகனை அணுகி அவன் கைகளை பிடித்து, எழுந்திடு, என் மகனை கொன்றதால் நான் உன்னை கொல்லப் போகிறேன் என்று கூறியது. வணிகனும் மற்ற 3 முதியவர்களும் கூக்குரல் இட்டு அழுதனர். மானை அழைத்து வந்த முதியவர் அந்த அரக்கனின் காலில் விழுந்து அழுதார். ஜின்னிகளின் இளவரசனே, உங்கள் கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ளுமாறு நான் கெஞ்சி கேட்கிறேன். சற்று நான் கூறுவதை கேளுங்கள். நான் என் கதையையும் என்னுள் வைத்துள்ள மானின் கதையும் கூறுகின்றேன். அக்கதை உங்களுக்கு வணிகனை கொல்லும் எண்ணத்தை விட ஆச்சரியத்தை அளிக்கும். ஆனால் நீங்கள் வணிகனுக்கும் கொடுக்கும் தண்டனையில் 3இல் 1 பகுதியை குறைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார். இக்கதையை இப்பகுதியோடு நிறுத்துகிறோம். உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த வணிகன் தான் கொடுத்த வாக்கை மீறாமல் தன் இறப்பு வருவதை அறிந்தும் அங்கு சென்றதும், ஆனால் 3 மர்மமான அந்நியர்கள் தோன்றி அவர்களின் ஒருவர் அற்புதமான கதையை கூற முன்வந்ததும், அது எத்தனை அற்புதம் என்றால், அதனால் அந்த வணிகனின் உயிரை காப்பாற்ற அல்லது 3இல் 1 பங்கையாவது காப்பாற்ற அமைந்தது. இப்படியாக ஷெஹராசாதே உயிர் தப்பினாள். ஆர்வம் வரும் இடத்தில் கதையை நிறுத்தி சுல்தானை காத்திருக்க வைத்தாள். உண்மையிலேயே கதை சொல்லும் மேதை. அடுத்து என்ன நடக்கும் என்று நீங்கள் என்னை நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை பதிவிடுவுங்கள். அந்த முதியவர் வணிகனின் உயிரை காப்பாற்றும் அளவிற்கு சிறந்ததாக இருக்குமா? மற்ற 2 முதியவர்கள் தங்கள் கதையை கூறுவார்களா? என்ன நடக்கும் என்று நீங்கள் கண்டுபிடிக்க ஆசைப்பட்டால் பதிவு பொத்தானை, அதாவது சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் அறிவிப்பு மணியை, நோட்டிபிகேஷன் பெல்லை அடியுங்கள். அப்பொழுதுதான் 2வது பாகத்தை தவறவிட மாட்டீர்கள்.